மகிழ்ச்சியான காலை வணக்கம். என் பேர் சுந்தரராஜன், இமைகள் ரோட்டரி சங்க தலைவர், இமைகள் அறக்கட்டளை நிறுவன தலைவர். இது எனக்கு 3வது மேடைங்க. என்னை செயல்படுத்த வைத்து என்னை செயல்பாட்டாளராக்கிய ஒரு மிக அற்புதமான மேடை. இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தொழிலாகட்டும், தொழில் மேம்பட வைப்பதற்கும் எங்களுடைய அறக்கட்டளை கண்தானத்திற்கு உறுதுணையாக இருந்து என்னை செயல்பட வைத்து செயல்பாட்டாளராக்க என்னை மேடையேற்றிய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு திருக்குறள் உள்ள வரும்போது ஒரு திருக்குறள் சொன்னாங்க, நல்லபடியாக தொழில் பண்ணணும், அந்த பணத்தை நல்லபடியாக சேமிக்கணும், நல்லபடியாக சம்பாரித்து அது நல்ல விதத்தில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு ஆரம்பித்த எங்கள் இமைகள் ரோட்டரி சங்கத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு இமைகள் ரோட்டரி சங்கத்தை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். ரோட்டரிக்கும் இமைகள் ரோட்டரிக்கும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் புதையும் கண்களை மனிதரில் விதைப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய இமைகள் ரோட்டரியுடைய வாசகம். அதே மாதிரி ஒரு விதைங்கூடைய வீணாகக்கூடாது, அது மரங்களாக முளைக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லி மிகப்பெரிய ஒரு அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறது வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். அந்த வகையில் அதே மாதிரி ரோட்டரி பார்த்திங்கன்னா உலகளாவிய சங்கம். அந்த உலகளாவிய ரோட்டரி சங்கம் ஒவ்வொரு இடத்துலையுமே சரியான நேரத்தை துல்லியமாக கணக்கெடுத்து துல்லியமாக செயல்பட்டு மீட்டிங் நடத்துவாங்க. அதே போல் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சரியான நேரத்திற்கு துவங்கி சரியான நேரத்திற்கு நிறைவு செய்கிறார்கள். அதே மாதிரி ரோட்டையில் எனக்கு தெரிஞ்சு முதல்ல சொல்லுவாங்க, பெரிய ஆளுக வசதியான இருக்கிறவங்க தான் ரோட்டையில் சேர முடியும் அப்படின்னு. இப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க, சேவை மனப்பான்மை உள்ள அனைவரும் ரோட்டையில் சேரலாம். அதே போல் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனும் மரம் நடுபவர்கள் வசதியானவர் மட்டும் இல்லாமல் மரம் நடு எண்ணம் உள்ளவர்களையும் இந்த இயக்கத்தில் இணைத்து மிக சிறப்பாக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ரோட்டரிக்கும் வனம் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய மிகப்பெரிய உன்னதமான நோக்கம் நெகிழி தடை செய்வது, கேரிபேக் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியுடன் எங்களுடைய ரோட்டரி சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் சுழற்சுவடி என்னும் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். அது பார்த்திங்கன்னா, மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்குவதற்காக மரங்களை காப்போம், மலைவாழ் மக்களை காப்போம் அப்படிங்கிற நோக்கத்திற்காக சுழற்சுவடி என்னும் திட்டத்தை நாங்கள் எங்கள் ரோட்டரி கையில் எடுத்திருக்காங்க. அது ஒரு 900 A4 ஒரு சீட் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு மரத்தை வெட்ட வேணும். ஒரு மரத்தை வெட்டினா தான் 900 A4 சீட் தயார் பண்ண முடியும் அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட மரத்தை வெட்டக்கூடாது, ஒரு பேப்பர் தயார் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற நோக்கத்தில் சுழற்சுவடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பழைய நோட்டு புக்குகள் எல்லாம் வாங்கி அதில் பாதி எழுதிட்டு பாதி எழுதாமல் இருக்கிற பேப்பர்களில் உபயோகப்படுத்தி அந்த நோட்டு புத்தகங்களை மலைவாழ் மக்கள் மேலே இருக்கிற குழந்தைகள் படிப்புக்காக வேண்டி இலவசமாக கொடுத்து அவர்களை படிப்பை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். எங்களுடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த வருஷம் எழுதின பேப்பரில் கடைசியில் ஒரு 4 பக்கமாவது மிச்சம் இருக்குது. அந்த 4 பக்கத்தையுமே எங்களுக்கு கிழிச்சு கொடுத்தா அதை ஒரு நோட்டாக தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அது ரோட்டையில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் உறுதுணையாக இருக்கிறதாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதே மாதிரி பழைய நோட்டு எழுதுகிற நோட்டு இருக்கிறத அரைச்சி ரீசர்க்கிள் பண்ணி சார்ட்டர்ட் பேப்பர் இல்லை வேறு ஏதோ ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் என்ன உபயோகப்படுத்த முடியுமோ அந்த பேப்பரை தீயில வச்சு கருக்கணும்னா ஓசோன் மண்டலமும் கருகி வீணாக போயிடும். அந்த காரணத்திற்காக தீ வைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த சுழற்சுவடிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு எங்களுடைய இமைகள் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக சந்தோஷ்குமார் அவர்களை திட்ட சேர்மனாக நியமித்திருக்கிறோம். சந்தோஷ்குமார் அவர் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் எங்களுடைய திட்டம் வாரம் ஒவ்வொரு வார்டுலேயுமே மொத்தம் 18 வார்டு இருக்குது. 18 வாரங்களும் ஒவ்வொரு வார்டுலேயும் போய் நோட்டை கலெக்ட் பண்ணுறதாக உத்தேசித்துள்ளோம். அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக புத்தக திருவிழா 5 நாள் நடைபெறும். 5, 12
2025 டிசம்பர் மாதத்தில் புத்தக திருவிழா ஒன்று சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கும் தங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பனைமரத்தை பற்றி ஐயா நிறையா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச சின்னக்காளிவாழ்த்து ஈஸ்வரன் உழவர் விவசாய சங்க தலைவராக இருக்கார். அவர் ஒரு பாட்டே பாடுவார். நாங்கள் பழனி பாத யாத்திரை போகும்போது அவர் கூட தான் நடந்து போவா. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாட்டு பாடுவார் பனைமரத்தை பற்றி. நான் வந்து முதல்ல பனங்கிழங்கு கொடுத்தேன், அடுத்தது பழம் கொடுத்தேன், நொங்கு கொடுத்தேன், கருப்பட்டி கொடுத்தேன், வெல்லம் கொடுத்தேன், இப்படி நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்தது பனை ஓலை விசிறியாக கொடுத்தேன், அதுக்கப்புறம் பனை ஓலையில் வீடு கட்டுறதுக்கு கொடுத்தேன். என்னை வெட்டுனீங்கன்னா அதை ரீப்பராக உருவாக்கி வீடு கட்டுறதுக்கு சட்டமாக கொடுத்தேன். இத்தனையும் கொடுத்து முதலாக நான் வந்து நீரை வந்து சேமிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த இத்தனையும் கொடுத்த என்னை நீங்கள் வெட்ட வேண்டாம் என்று ஒரு மரம் கேட்டுக்கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவார். அவருடைய ராகத்திலையும் அவருடைய பாடலையும் எனக்கு பாட தெரியல. அந்த மாதிரி ஒரு பாடல் உள்ள மிகப்பெரிய பனைமரத்தை பற்றி செய்தி கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா.